ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி இடியாப்பம் எப்படி இன்றைக்கி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல மாவை சலிச்சிக்கிறணும். நல்லா மொறுமொறுன்னு வறுத்த மாவை இதை நம்ம சலிச்சிக்கிறணும். சலிச்சாதான் மேலே குருணாலாக இருக்கக்கூடிய ரவை மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவை வச்சு தான் நம்ம இடியாப்பம் பிணைய முடியும். அப்போ தான் அந்த இடியாப்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணு வழியாக நம்ம மாவு அந்த பிசையும் போது நீட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சு நம்ம பிசைஞ்சோம்னா மாவு வராது அந்த இடியாப்ப உரல்லேருந்தே. அதனால் நம்ம 1க்கு 2 தடவை நல்லா சலிச்சிக்கிறணும் மாவை. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கிறணும். இந்த டயத்தில் நம்ம 1 செம்பு இல்லை 1.5 செம்பு தண்ணியை நல்லா பாயில் பண்ண விடணும். எந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அந்த ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிக்கிறணும். நார்மல் வாட்ரு ஒரு 1/2 டம்ளர் இதில் நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மாவு குழைக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு இல்லை. இடையில நம்ம நார்மல் வாட்டரும் நம்ம லைட்டாக 1/4 டம்ளர் இல்லைனா இன்னொரு 1/2 டம்ளர் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம மாவு குழைச்சதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே சமப்படுத்திடணும். பவுலில் நார்மல் வாட்டரை வச்சு அதில் தொட்டு நம்ம இந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நம்ம தொட்டு இந்த மாதிரி சமப்படுத்தணும். இப்போ நம்ம இடியாப்பம் அவிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு 1 செம்போ இல்லைன்னா 2 செம்போ தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ கொதிக்கிற டயத்தில் இந்த மாதிரி இது இடியாப்பத்தட்டு, இதையும் ஒரு 3 நிமிஷம் அந்த ஹீட்டில் நல்லா கொதிக்க விட்டால் தான் இடியாப்பம் தட்டில் ஒட்டாமல் வரும். நீங்கள் ஆயிலெலாம் இதுக்கு யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இடியாப்பத்தை இதில் 1 பை 1 நம்ம அதில் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம இடியாப்ப சட்டியில் ஆல்ரெடி ஹீட்டில் இருக்கும் 3 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு இடியாப்பம் அவிக்கிறதுக்கு 2 இடியாப்பத்தை நம்ம பீச்சிட்டு இது அதுக்குள்ளே வெந்துடும். அவ்வளோதான். நம்ம ரொம்ப நேரம் இட்லிக்கு மாதிரி 10 மினிட்ஸ் ஆகலாம் அவசியம் கிடையாது. நம்ம ஒன்று செய்யணும், ஒன்று அடுப்பில் இருக்கணும், அவ்வளோதான் இதோட பதம். அதில் லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸாக மேலே குந்தி மேலே வரணும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இடையில நம்ம இந்த மாதிரி வலிச்சிக்கிறணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த லேயர் உங்களுக்கு இடியாப்பம் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே காயவே விடக்கூடாது, தண்ணி பதத்திலேயே இருக்கணும். நம்ம நார்மல் வாட்டரை வச்சு ஒவ்வொரு தடவையும் நம்ம இடியாப்பத்துக்குள்ளே அதை வச்சு நம்ம செய்யணும். காஞ்சிருச்சுன்னா ஹார்டாயிரும் உங்களுக்கு. அந்த கரெக்டான பக்குவத்தில் நம்ம இதை செஞ்சு அவிச்சோம்னா அழகான சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிரும். கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நம்ம இடியாப்பத்தை கையாலேயே இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுடலாம். ரொம்பலாம் ஹீட்டாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம கையாலேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம 1 பை 1 சுட்டு எடுத்துக்கிறணும். இதை பாருங்கள். இதை நம்ம இழுக்கும்போது எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா, இப்படி லேசாக இப்படின்னு கையை வச்சு நம்ம இழுத்தாலே அது பிஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இது இருக்குது. இது நம்ம அந்த கரெக்டான பதத்தில் குழைக்கணும். அதே மாதிரி ரொம்ப அவிய விட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், லப்பர் மாதிரி ஆயிரும். அந்த கரெக்டாக 3 நிமிஷத்தில் அவிஞ்சு எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இதே மாதிரி காலையில் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஹாட் பாக்ஸில் வைக்கணும்னா அவசியம் இல்லை. நார்மலாக இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்லேயே நம்ம வச்சிடலாம். அதே சாஃப்ட்னஸாக இருக்கும். இடியாப்பத்துக்கு கறி குழம்பு, மீன் குழம்பு, மாசி இதெல்லாம் பெரிய ஆளுக்கு காம்பினேஷனாக இதை வச்சு சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு தேங்காய் பால் எடுத்து இதை கொடுக்கலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.